பாதுகாப்பா இருந்தா தானே சந்தோஷத்த உணர முடியும். என்ன செய்ய? நீங்க, நாம எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்ட தேர்ந்தெடுத்தோம். ஆனா அவங்க எப்படி நம்மள ஏமாத்துவாங்கன்னு இப்பதானே தெரியுது. மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் டீலிமிட்டேஷன் சொல்லுகிற ஒரு அயோக்கியத்தனமான திட்டத்துக்கு எதிராகவும் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக போராடி கொண்டிருக்கும் போது தென் மாநிலங்களை எல்லாம் தன் வலுவுக்கு மீறி ஒன்றிணைத்து ஒரு போருக்கு தயார்படுத்திட்டு இருக்கும் போது இதெல்லாம் நேஷனல் மீடியாவில் அவ்வளவு பெரிய பேசு பொருளாகவும் அவ்வளவு பிரச்சனையாகவும் போயிட்டு இருக்கும் போது நான் இடையில போய் சம்பவம் பண்ணிட்டேன் இதுக்கு மத்தியில அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதே மாதிரி ஒரு சில்லறை சம்பவத்தை இந்த அரசியல் தற்குறி விஜய் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்பி இல்லாத ஒன்றை உதாகரப்படுத்துவதன் மூலமாக பாஜகவை பாதுகாக்கிற வேலையை இந்த விஜய் செய்கிறார். அதாவது ஒட்டுகிற சுவரொட்டியில கூட தி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் விமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஒட்டி வச்சிருக்காங்க. இவர்களுடைய அரசியல் அறிவு மட்டும் இல்ல, ஆங்கில அறிவு இவர்களுக்கு எதை பிரச்சனைன்னே சொல்றதுக்கு கூட தெரியல. இன்னைக்கு நடந்திருக்கு இல்லையா ஒரு போராட்டம்னு ஒண்ணு, இந்த போராட்டத்துக்கு உரிய முறையான அனுமதி வாங்கணும். 11 மணி வரலும் டைம் அப்படின்னு சொன்னா 11 மணி வரலும் போராடுங்க. ஆனா அதற்கு மீறியும் போராடுறேன்னு நிக்கிறது மட்டும் இல்ல, கலைந்து போக சொல்லி சொன்ன போலீசாருக்கு எதிராக கோஷமிடுவது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யும் போதுதான் சட்டம் தங்களுடைய வேலையை செய்ய வேண்டிய அவசியம் வருது. பாஜக அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டாலே அதிர்ந்து நடுங்கி அப்படி பேண்ட்ல ஒண்ணுக்கு போற மாதிரியான நிலைமையில தான் இவர் இருக்கிறார். பாஜகவை குறித்து இவரால் விமர்சனமே பண்ண முடியாது. பாசிசம்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கடா, மண்டையில நறுக்கு நறுக்குன்னு இந்த படிக்காத மக்கள் பசங்க இருக்காங்களா, அந்த படிச்ச பசங்க மண்டையில குத்துவாங்க, அந்த மாதிரி குட்டி அரசியல்னா என்னன்னு தெரியுமா? இந்த விஜய்க்கு டீலிமிட்டேஷன் பத்தி சரியான புரிதல் உண்டா? மணிப்பூர் விவகாரத்துல இங்க நடந்த பிரச்சனை குறித்து இங்க இருக்கக்கூடிய சங்கிகளும் பேச மாட்டாங்க. சங்கிகளுக்கு அடிப்பொடிகளாக இருக்கக்கூடிய அதிமுக, இந்த பிற கட்சிகள், இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய், யாருமே இதை பத்தி பெருசா பேசிட மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு ஒன்லைன். ரைஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச ஊடகவியலாளர் தோழர் சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. அந்த வாழ்த்துல பெண்கள் சந்தோஷமா இருப்பாங்க எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை தமிழ்நாட்டுல இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கன்றத நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு அண்ணனா, ஒரு மகனா, ஒரு தோழனா அவங்களோட பிரச்சனை எனக்கு புரியுது. அதனால அவங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்த அவசியம். அதுக்கு ஒரே காரணம் இங்க இருக்கிற திமுக அரசு. முதல் முறையா திமுகன்ற பேரை குறிப்பிட்டு, ஒரு கட்சியோட பேரை குறிப்பிட்டு இந்த அரசு அகற்றணும். 2026 தேர்தல்ல நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அந்த வாழ்த்து சொல்லும் போது அந்த செய்தியும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த செய்தியை விஜய் அவர்களோட இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த திமுக அரசு மேல் எந்த குற்றத்தையும் சொல்வதற்கு, நேரடியாக அவர்களுடைய ப்ரொக்ரெசிவான அந்த ஆக்ஷன் நடவடிக்கைகள் மேல் எந்த குறையையும் சொல்வதற்கு எதிர்கட்சிகள் யாருக்குமே காரணங்கள் இல்லை. உண்மையிலேயே ஒரு ஒரு எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய அரசியல் இருக்குல்ல, அதுக்கான வறட்சி இருக்குது. இங்க அவர்கள் எதையெல்லாம் முன்னுரிமை வைக்கிறார்களோ அதையெல்லாம் அடித்து நொறுக்குகிற அளவிற்கு ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மக்களாகிய நமக்கு தெரியும். ஏன்னா நீங்க எல்லா காலகட்டத்திலையும் நாம வாழ்ந்திருப்போம். நம்ம பல ஆட்சியாளர்களினுடைய இதை கடந்து வந்திருப்போம். குறிப்பா கடந்த ஆட்சி அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியும் சரி, அதற்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா ஆட்சியும் சரி, ஜெயலலிதா ஒரு பெண் அப்படின்னாலும் கூட அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயும் பெண்களுக்கு எல்லாம் போதிய அளவு பாதுகாப்பு இருந்தது கிடையாது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி காலத்துலதான் மிக மோசமான ஒரு சம்பவமான பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் வந்துச்சு. அதுல வீடியோக்கள் வெளியில் வந்த போது பெண்கள் எந்த அளவிற்கு வேட்டையாடப்பட்டிருக்கிறார்கள், அதுவும் அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களே எப்படி, அதிமுகவை சேர்ந்தவர்களே இந்த விவகாரத்தில் எப்படி பங்கெடுத்திருக்கிறார்கள், இதுல அரசு எந்த அளவுக்கு எதிர் நடவடிக்கைகளை செய்திருக்கிறது, இதையெல்லாம் நாம கண்கூடாக பார்த்தோம். இப்போ ஒரு இடத்துல குற்றம் குறை இல்லாமல் இருக்காது. எவ்வளவு பெரிய சொர்க்கத்தை நீங்கள் வடிவமைத்தாலும் சரி, திருசங்குக்காக விஸ்வாமித்திர சொர்க்கத்தை தயாரித்து கொடுத்தாருன்னு நம்ம புராணங்கள்ல பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி சொர்க்கத்தையே வடிவமைத்தாலும் சரி அங்கேயும் கூட குற்றம் குறைகள் இருக்கும். ஏன்னா மக்கள், மனிதர்கள் கூடுகிற இடங்களில் எல்லாம் அவர்கள் குற்றங்குறைகள் இருக்கத்தான் செய்யும். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட எதிர்வினை என்ன ஆற்றுகிறார்கள். நீங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்கிலே அதிமுக சரியாக நடந்து கொண்டிருந்தால் இந்த அளவிற்கு நாம எதிர்வினை நம்ம குறை சொல்லியிருக்க மாட்டோம். அவங்க ரொம்ப சரியா நடந்துகிட்டாங்க. பாலியல் குற்றம் நடந்தனா அதுக்கு என்ன செய்ய முடியும், அவர்கள் எல்லா இடத்துலயும் நிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு.
இங்க அதே மாதிரியான ஒரு பெருங்குற்றம் எந்த இடத்திலையும் நடக்கவில்லை. ஒன்று. இன்னொன்னு, அப்படிப்பட்ட குற்றம் ஒன்று வெளியில் வரும்போதே முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டிருக்கு. அப்போ எந்த பிரச்சனையும் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிப்பது மட்டும் இல்ல, உடனேயே ரியாக்ட் பண்ணி அந்த குற்றவாளியை பிடித்து அவருக்கு உரிய தண்டனை வழங்குவது, இது எல்லாத்தையும் வேகமா நடத்துறாங்க. இப்படி இருக்கும்போது குற்றத்தை முன்கூட்டி தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய எல்லா பாஜகவில இருந்து, அதிமுகவில இருந்து எல்லாரும் வரிந்து கட்டி கொண்டு அந்த பிரச்சனை நடக்கும்போது, அண்ணா யூனிவர்சிட்டியில பிரச்சனை நடக்கும்போது செயல்பட்டார்கள். அந்த நேரத்தில் இவர் சாஃப்டா பேசிட்டாரு, இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. ஆனால் இந்த விஜயை பொறுத்தவரையிலும் இதுவரைக்கும் ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது, இவர் ப்ரொக்ரெசிவா எந்த நடவடிக்கையும் செய்ததில்லை. இப்போதும் சரி, இன்னைக்கு நடந்திருக்கு இல்லையா ஒரு போராட்டம்னு ஒண்ணு, இந்த போராட்டத்துக்கு உரிய முறையான அனுமதி வாங்கணுங்கிறது அவர்கள் என்ன அனுமதி கொடுத்திருக்காங்களோ அந்த டைமிங்குள்ள நீங்க போராட்டத்தை செஞ்சிருக்கணும். 11 மணி வரலும் டைம் அப்படின்னு சொன்னா 11 மணி வரலும் போராடுங்க. ஆனா அதற்கு மீறியும் போராடுறேன்னு நிக்கிறது மட்டும் இல்ல, கலைந்து போக சொன்ன போலீசாருக்கு எதிராக கோஷமிடுவது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யும் போதுதான் சட்டம் தங்களுடைய வேலையை செய்ய வேண்டிய அவசியம் வருது. சோ தம்பிகளுக்கு நான் அதான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி, விஜயினுடைய படம் ரிலீஸ் ஆகுதா, விசில் அடிப்பாங்க, கட் அவுட் வைப்பாங்க, பால் ஊத்துவாங்க, கொடி கட்டுவாங்க. அவர்களுக்கு ஆர்கனைஸ்டா ஒரு பொலிட்டிக்கல் நடவடிக்கையில் பங்கு பெற்று ஒரு பழக்கமே கிடையாது. அப்போ அண்ணன் இங்க இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படி படத்துக்கு ஒரு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னா ஒரு வீடியோ விடுவாரோ அல்லது ஒரு அழைப்பை ட்விட்டர்ல விடுவாரோ, அந்த மாதிரி தான் இப்போது நடந்திருக்கிறதே தவிர, ஒரு கட்சி தலைவர் போல் நான் உங்களோட களத்துக்கு வரேன் இந்த பிரச்சனைக்காக அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை பெரிய அளவில் அட்ரஸ் பண்ணவும் இல்லை. முதல்ல இவர் அட்ரஸ் பண்ணது ஒரு பெரிய பிரச்சனையா அல்ல. இன்னொன்று, அதுக்காக இவர் வரவே இல்லை. இவர் வெளியிட்டு இருக்கிற அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இந்த பேட்டர்ன் ஆஃப் அப்ரோச் இருக்குல்ல, இது யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கமலஹாசன் இருந்துச்சு. நீங்க கமலஹாசன் முதல்ல வந்த உடனே தான் இந்த டிவி தூக்கி விடு, நான் எப்படி உடைக்கம் பாருங்க அப்படின்னு சொல்லி வீடியோவை வெளியிட்டு அப்ப அடுத்தடுத்து வீடியோக்கள் வெளியிட ஆரம்பிச்சாரு. அப்படின்னு பொங்குவாரு, சமூகத்துல பிரச்சனை நடக்குது, லஞ்சம் லாவண்யம் அப்படின்னு சொல்லி இந்த இந்தியன் படம் மாதிரியே பேசுவாரு. சோ ஒரு நடிகர் எவ்வளவு அரசியல் செய்ய முடியும்னா, இப்படி செட்டு போட்டு உட்காந்து கிரீன் ஸ்கிரீன்ல பின்னாடி எல்லாம் கீப் பண்ணி அழகா நல்ல விக்லாம் வச்சு முகத்துல பவுடர் அடிச்சு விளம்பரம் பண்ணுவதற்கு இவர்களால் முடியுமே தவிர அரசியல் பண்ணுவதற்கு இவர்களுக்கு தகுதி கிடையாது. அதுக்கான முன் உதாரணம் தான் கமலஹாசன் அதுக்கான சூடை பட்டுக்கிட்டு தான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ரசிகர்கள் எல்லாம் வாக்காளர்கள் இல்ல, நான் பார்த்துட்டேன் அனுபவத்துலன்னு சொல்றாரு. அதுக்கும் இந்த பசங்க கடிச்சு வைக்கிறாங்க, இல்ல நாங்க ஓட்டு போடுவோம், நீங்க ஓட்டு போட எங்களுக்கு தெரியும், எப்படி நடக்க போகுதுன்னு நாங்க பார்க்கத்தான் போறோம். ஒண்ணு. இன்னொன்னு, இந்த நாடு எதிர்நோக்கி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசோடு நாம போரிட்டு இருக்கோம். உண்மையிலேயே இது போராட்டம் கிடையாது, போர். நீங்க ஒடுக்கக்கூடிய சக்திக்கு எதிராக, பாசிசத்துக்கு எதிரான ஒரு போரை தமிழ்நாடு அரசு நடத்திட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க நல்லா கவனிங்க. ஒரு இடத்துல இடி ரைடு போனாலே எடப்பாடி பழனிசாமி அரசா இருந்தா எந்த இடத்தெல்லாம் கையெழுத்து போடணும் சொல்லுங்க, உடனே போட்டு கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய ஒரு அடிமை அரசாக இருந்துச்சு. ஆனா இப்ப தர்மேந்திர பிரதான் மிரட்டுறாரு, 2,550 கோடி எல்லாம் தர முடியாது, நீங்க இழந்த பணம் 2,150 கிடையாது, 5,000 கோடி நீங்க இழந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுகிறார்கள். நியாயமா கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம இவ்வளவு பணம் இழந்திருக்கீங்க, இதுக்கு காரணம் நீங்க உங்களுடைய அந்த மும்மொழி கொள்கை, எங்களோட மும்மொழி கொள்கை நீங்க ஏற்றுக்கிடாதான்னு சொல்லி திமிரா பேசுறாங்க. இதற்கு பதிலடியாக நீங்க 10,000 கோடி ரூபாய் எங்களுக்கு தராமல் எங்களை நிறுத்தி வைத்தாலும் சரி, நாங்க இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லுவது இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையிலேயே ஒரு போர்க்குணம் மிக்க ஒரு எதிர்வினை. நீங்க அந்த மாதிரியான எதிர்வினையை நீங்க இவர்கிட்ட எடப்பாடிகிட்ட பார்க்க முடியுமா? இல்ல இந்த விஜய்கிட்ட தான் பார்க்க முடியும். இந்த விஜய் இருக்கிறாரு, கெட் அவுட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டாரு. கெட் அவுட் மோடியா அல்லது கெட் அவுட் ஸ்டாலினா, நீ எந்த பெயரை சொல்ல வருகிறாய்? இது சொல்லுவதற்கு கூட திராணி இல்லை. ஏன் காரணம் என்ன அப்படின்னா, மோடி என்றாலே பதட்டம், பயம். எது அங்கிருந்து வரக்கூடிய இன்கம் டாக்ஸ் ரைடு, இடி ரைடு, இதற்கு பயந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இது. அப்ப போர்க்குணம்ங்கிறது உணர்விலேயே கிடையாது இவர்களுக்கு.
ஒரு தனிப்பட்ட பிரச்சனையை, தன் பிரச்சனையை கூட போரிட்டு சண்டையிடுவதற்கு ஆற்றலற்ற ஒரு நபர். அதனாலேயே அவசர அவசரமாக ஒரு கட்சி தொடங்கி களத்துல குதிச்சுட்டு பாருங்க நானும் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டை கட்சி வைத்துக் கொண்டு வசந்த முல்லை போலே வந்து ஆட வந்து நிற்கிறாரே தவிர இவருக்கு போராட்ட குணமும் கிடையாது. போராட்டம்னா என்னன்னு தெரியாது அப்படிங்கறத இந்த போராட்டம் நிரூபித்திருக்கிறது. இல்ல இப்போ மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு கட்சி தொண்டர்களை மகளிர் பாதுகாப்பு குறித்தும் வேற விஷயங்கள் அநீதிகள் எதுவும் சமூகத்தில் நடக்கக்கூடாது, அதுக்கு மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் பொறுப்பேற்கணும், அதை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு முழக்கத்தை வச்சு ஒட்டுமொத்த தொண்டர்களையும் போராட்டத்தை இறக்கி விட்டுருக்கிறத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு வெறும் பாராட்டு விழா அப்படின்னு போகாம இது ஒரு விழிப்புணர்வா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நம்ம கோர்த்து பார்க்கும்போது மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் டீலிமிட்டேஷன் சொல்லுகிற ஒரு அயோக்கியத்தனமான திட்டத்துக்கு எதிராகவும் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக போராடி கொண்டிருக்கும் போது தென் மாநிலங்களை எல்லாம் தன் வலுவுக்கு மீறி ஒன்றிணைத்து ஒரு போருக்கு தயார்படுத்திட்டு இருக்கும் போது இந்த பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்பி இல்லாத ஒன்றை புதாகரப்படுத்துவதன் மூலமாக பாஜகவை பாதுகாக்கிற வேலையை இந்த விஜய் செய்கிறார். இதுதான் இவருடைய அரசியல் தற்குறித்தனத்தின் அடையாளம். இது தமிழர்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கு மட்டுமல்ல, யாருக்குமே உதவாத ஒரு அரசியலை இந்த விஜய் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இல்ல, முதல்ல இது விழிப்புணர்வு அப்படிங்கிறது வேற. நான் என்ன சொல்றேன், இது ஒரு மகளிர் தினம். இந்த மகளிர் தினத்துல மகளிர் பாலியல் பிரச்சனைகள் இருக்கான்னு சொன்னா இருக்குது, எல்லா மாநிலத்திலையும் இருக்குது, எல்லா நாட்டிலையும் இருக்குது. மகளிர் எப்படி பாதுகாப்பாக நடந்து கொள்ள வேண்டும்னு முகாம்கள் அமைப்பதோ, அவர்களுக்கு பயிற்சிப்பதோ, அல்லது அந்த பயிற்சி பாசறைகள் அமைத்து இந்த விஷயங்களை ஒரு விளம்பரப்படுத்துவது என்பது வேறு. இவரு அவர்களுடைய எஜமானர்களான பாஜக சொல்லுவதற்கு இணங்க ஒரு போராட்டத்தை, ஒரு அடையாள போராட்டத்தை முன்னிறுத்துறாங்க. அந்த போராட்டத்துல கூட நேரடியா இவர் வந்து நிக்கவே இல்லைங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறீங்க, நீங்க எல்லாம் வரணும். நான் ஒரு அண்ணனாவும் தம்பியாவும் எங்க இருப்பீங்க? ஆமா, எங்க இருப்பீங்க நீங்க? நான் பனையூர்ல உள்ள ஓரமா உட்கார்ந்துருப்பேன். நீங்க யாரு? நம்ம தம்பிகள் போய் அடி வாங்க, போலீஸ் வந்தா மிதிச்சுட்டு போட்டோம், அது உங்க பிரச்சனை. 11 மணிக்கு நீங்க முன்னாடி நீங்க அழிச்சாட்டியம் பண்றீங்களா, அது வந்து உங்களுடைய இது. ஒரு கட்சி அதுக்கு கண்டிச்சிருக்காருல்ல, அவங்க கைது செய்யப்பட்டது, அவங்க கட்சி தொண்டர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு காவல்துறையும் மாநில அரசாட்சி கண்டிச்சு அவர் பேசியிருக்காருல்ல. அதான் கண்டிக்கிறது மாநில அரசு. அதாவது நான் தான் சொல்றேன், மாநில அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம்னு சொல்லி தான் இறங்காமல் தன்னுடைய அடிபொடிகளை அனுப்பிவிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி அவர்களை களத்தில் இறக்கி பலி கொடுக்குறேன். நான் என்ன சொல்றேன், இளைஞர்களுக்கு அரசியல் தெரியாம இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? இன்னைக்கு ரெவென்யூல ரிட்டர்ன் கிடையாதுங்க. நீங்க கொடுக்குற சோப்பு, சீப்பு, கண்ணாடி, நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருள்லையும் அவ்வளவு பணம் அவங்களுக்கு போகுது. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வருஷத்துக்கு போகுது. நீங்க இழக்கக்கூடிய தொகை என்பது 1.5 லட்சம் கோடி அவங்க அடிச்சிடுறாங்க. வெறும் 50,000 கோடி ரிட்டர்ன் கொடுக்குறாங்க, ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ங்கிற பேர்ல. இன்னும் பல்வேறு விதங்கள்ல நம்ம பணத்தை இழக்கலாம். இவ்வளத்தை இழந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தர வேண்டிய உரிய கல்வித்தொகையை தருவதில்லை. இப்படி ஒரு போராட்டத்தை, நமது பணத்தை நாம இழந்துட்டு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம், ஒரு அரசியல் போராட்டத்தை. வரவிருக்கிறது இதை விட ஒரு பெரிய அபாயம். உங்களுடைய வாக்கோ உங்களுடைய பிரதிநிதித்துவமோ இல்லாமல் நாங்கள் சவுபல்ட்ல நார்த்ல இருக்கக்கூடிய எங்களுடைய சங்கிகளை வைத்தே மட்டும் ஆட்சியே பிடித்து விடுவோங்கிற ஒரு சதித்திட்டத்துக்கு இந்த பாஜக போயிட்டு இருக்குது. இதையெல்லாம் பற்றி வலுவான அறிவோ, அரசியல் அறிவே கிடையாது. ரொம்ப முக்கியமானது, இந்த விஜய்க்கு டீலிமிட்டேஷன் பத்தி சரியான புரிதல் உண்டா? என்ன இத்தனை பேர் நீங்க போய் உட்கார்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு வேற அந்த அறிக்கை கொடுத்துருக்காரு. எம்பிக்கள் நிறைய பேர் போய் என்ன செய்ய போறீங்க? இதேதான் வந்து பாஜக சொல்லுகிறது. 40 எம்பிக்களை நீங்கள் வைத்து என்ன காரியத்தை புடுங்கிவிட்டீர்கள்னு சொல்லி இந்த பாஜக சொல்லுகிற அந்த டோனைத்தான், அந்த தொனியைத்தான் இவருடைய அறிக்கையிலையும் பிரதிபலிச்சிருக்கிறார். சோ இந்த அளவிற்குத்தான் விஜயினுடைய அறிவு நாணயம் என்பது இருக்கிறது, அந்த அறிவின் அளவு என்பது இருக்கிறது. அது மட்டும் இல்லாம பாஜகவை பற்றி எந்த இடத்துலயுமே குறை சொல்றதே இல்லைங்க. நீங்க ஊழல் எதிர்ப்புன்னு சொன்னீங்கன்னா பாஜகவை சொல்லாம நீங்க ஊழல் எப்படி சொல்ல முடியும்? நிர்வாக ரீதியாக எத்தனை பாசிச நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்குது. தேர்தல் ஆணையத்துல தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுல தங்களுடைய அதிகாரத்தை நிறுவுவதற்கு சட்டத்தையே வளர்த்திருக்காங்க. இதுதான் பாசிசம். அவர் கேட்கிறாரு இல்லையா, பாசிசமாவது பாயாசமாவதுன்னு. பாசிசம்னா முதல்ல என்ன புரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்குது. மண்டையில நறுக்கு இந்த படிக்காத மக்கள்
பசங்க இருக்காங்களா, அவங்க இந்த இந்த படிச்ச பசங்க மண்டையில குத்துவாங்கல்ல, அந்த மாதிரி குட்டி அரசியல்னா என்னன்னு தெரியுமா? இந்த தமிழ் நலத்துக்காக, தமிழ் மக்களுக்கான பிரச்சனைக்காக நீ எதற்காக வந்திருக்கிறாய் அப்படின்னு கேட்போம் இல்லையா? சொகுசா வீட்டுல உட்காந்துக்கிட்டு பண்ணையார் மாதிரி மறுபடியும் பனையூர் பண்ணையார் தான் ஒரு கேரவனத்தை இறங்கி ஷூட்டிங் கூட வெளியில வருவாரு போல இருக்கு. ஆனா மக்கள் பிரச்சனைக்காக வந்ததே கிடையாது. பெண்கள் பாதுகாப்பு குறித்து மட்டும் பேசினா கூட இன்னைக்கு அது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிற மாநிலங்கள் வந்து பாஜக வந்து ஆட்சி செய்யற மாநிலம் தான். இன்னைக்கு இப்ப பெண்கள் பாதுகாப்புல தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இந்தியாவுக்குள்ள இருக்கிறது. உத்தரப்பிரதேச பாஜக மற்ற மாநிலங்கள் தான் வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. போன மாசம் தான் வந்து மணிப்பூரோட முதலமைச்சர் வந்து அந்த பிரச்சனைகள், மணிப்பூரில் நடந்த கலவரம், அங்க நடந்த பாலியல் வன்கொடுமை, இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று அவர் பதவி விலகி இருக்கிறாரு. போன மாசம் தான் இது நடந்திருக்கு. அப்ப விஜய் வந்து அரசியல் கட்சி தலைவராக தான் இருக்கிற அவங்க கட்சி இருக்குது. அதுக்கெல்லாம் பேசாத விஜய், பாஜக செய்யற அந்த விஷயத்துக்கெல்லாம் பேசாத விஜய், இப்போ வந்து இப்ப குறிப்பிட்ட சம்பவம் எதுவுமே இல்லை இந்திய நாள்ல, குறிப்பிட்ட சம்பவம் எதுவும் இல்லை. ஆனா இப்படி ஒரு அஜெண்டா வச்சு ஒரு போராட்டம் பண்றதுக்கான காரணம் என்னவா நீங்க பாக்குறீங்க? இல்ல அதுதான் சொல்ல, பாஜக அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டாலே அதிர்ந்து நடுங்கி அப்படி பேண்ட்ல ஒண்ணுக்கு போற மாதிரியான நிலைமையில தான் இவர் இருக்கிறார். பாஜகவை குறித்து இவரால் விமர்சனமே பண்ண முடியாது. இன்னொன்னு, அதெல்லாம் எனக்கு சம்பந்தம் இல்லாதது, அது வேறு மாநிலத்தில் நடக்குன்னு சொல்லுவதற்கு கூட இவர்கள் தயங்க மாட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனை அப்படிங்கிறது இந்தியா முழுவதும், நாமெல்லாம் ஒரே நாடு, இந்தியாங்கிறது ஒரே நாடு, பாரத் எங்களுடைய தேசம் அப்படின்னு சொல்ற சங்கிகள் இருக்காங்க இல்லையா, பிரச்சனைகளை மட்டும் தனித்தனி ஆக்கிடுவாங்க. அது மணிப்பூர்காரனுடைய பிரச்சனை பாங்க. ஏண்டா, பெண்களை நிர்வாணமாக அழைச்சிட்டு போவ என் இந்திய தேசம். வெளிநாட்டுல இதை என்ன சொல்லுவான்? இந்தியாவில் ஒரு இடத்துல இப்படி இழுத்துட்டு போவான்னு சொல்லுவாங்க. அது வந்து மணிப்பூர்ல நடந்துச்சுன்னு தனியா மணிப்பூர் தனிநாடாவா பார்ப்பான்? மணிப்பூர் விவகாரத்துல இங்க நடந்த பிரச்சனை குறித்து இங்க இருக்கக்கூடிய சங்கிகளும் பேச மாட்டாங்க. சங்கிகளுக்கு அடிப்பொடிகளாக இருக்கக்கூடிய அதிமுக, இந்த பிற கட்சிகள், இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய், யாருமே இதை பத்தி பெருசா பேசிக்கிட மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு ஒன்லைன். அங்க நடந்தது அவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க காஷ்மீர்ல நடந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு, இது மாதிரியான மிகப்பெரிய குற்றங்களை எல்லாம் நேரடியா பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல நடந்துட்டு இருக்கு. ஆனால் பாஜக குறித்து ஒரு வார்த்தை பேசுறது கிடையாது. ஊழல்னா பாஜக தான், பாலியல் பிரச்சனை என்றால் பாஜக ஆளுகிற மாநிலங்கள் தான், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா பாஜக தான். நீங்க ஒரு விஷயத்த கரெக்டா புரிஞ்சுங்க. ஒரு வருடத்தில் தமிழ்நாட்டில் பதியப்பட்ட பாலியல் குற்ற வழக்குகள் 2500 மட்டும்தான், 500 வழக்கு தான். ஆனால் உத்தரப்பிரதேசத்துல 59,800 வழக்கு அங்க பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த அளவிற்கு இப்ப நீங்க விகிதத்தை பாருங்க. 2500 வழக்கு எங்க இருக்கு, 59,000 வழக்கு எங்க இருக்குது. அந்த அளவிற்கு அதிகமான பாலியல், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஒரு வருடத்திலே நடக்குது. அவ்வளவு மோசமான நிலைமையில இந்த பாஜக ஆட்சி இருக்குது. அதை பற்றி விமர்சிக்கிறதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது. ஆனா என்ன பண்றாங்க, இங்க ஏதோ பெரிய ஒரு பிரச்சனை நடப்பதாக ஒரு திட்டமிட்ட நகர்வை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீங்க அவரு பக்கத்துல நிறைய வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லோரும் ஒரே திசையில் ஒரே மாதிரி சிந்திக்கிறார்கள். இன்னும் கூடுதலா ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க இந்த யார் அந்த சார்னு ஒரு பிரச்சனையை இவர்கள் கொண்டு வந்தார்கள் இல்லையா, இதுவே பிரசாந்த் கிஷோரோட ஐடியாவில தான் அதிமுக இந்த பிரச்சனையை இப்படி கொண்டு போனது. இதை ஒரு திட்டமிட்டு ஒரு ஆர்கனைஸா இப்படி நாம கொண்டு போறோம், இப்படி ஒரு ஒன்லைனை வச்சு அதை ஹேஷ்டாக்கா ப்ரமோட் பண்றோம், அதுக்காக வேலை செய்யணும் சொல்லி வேலை திட்டம் வகுத்து ஒன்றுமில்லாத விஷயத்தை ஊதி பெருக்கினார்கள். அதோட தொடர்ச்சியில நீங்க நல்லா ஒப்பிட்டு பாருங்க. அதே மாதிரியான அதே பிரசாந்த் கிஷோர் தான் திரிபுரா அரசு, அங்க ஏற்கனவே இருந்த அரசுகிட்டையும் இதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பின்மை குறித்தான பிரச்சனையை வச்சு பிரச்சாரம் செஞ்சு அந்த அரசை கவழ்த்ததா ஏற்கனவே சம்பவங்கள் இருக்கு. அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்கேயுமா? அதேதான், அதே டெய்லர் அதே வாடகைங்கிற மாதிரிதான் அதே பொருளைத்தான் இவர்கள் தூக்கி, இவர்கிட்ட வேற விஷயமும் இல்லை, இவர்கள்ட்ட வேற எந்த குறை சொல்வதற்கு இவர்கள் கையில் எதுவும் இல்லை. அப்ப இதை காட்டி காட்டி பாருங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு இந்த மாநிலத்தை மாதிரி வேற எந்த மாநிலமும் கிடையாது. நீங்க நல்லா இப்ப கூட வட இந்திய மாநிலங்களை சேர்ந்த பெண்கள் எத்தனையோ பேர் பியூட்டி பார்லர்ல வேலை பார்க்கறாங்க, பெரிய பெரிய மால்கள்ல வேலை பார்க்கறாங்க, பல்வேறு இடங்களில் உணவு தயாரிக்கிற இடங்களில் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் வேலை பார்க்கறாங்க. அவங்க கிட்ட ஒரு மைக்கை கொண்டு போய், நார்த் ஈஸ்ட், வட இந்தியா, வடகிழக்கு மாநிலங்கள்ல உங்களுடைய சூழல் என்ன, நீங்க இங்க எப்படி உணர்கிறீர்கள்னா,
எங்க மாநிலத்தை விட பல ஆயிரம் மடங்கு பாதுகாப்பாக நாங்கள் உணர்கிறோம். எங்க மாநிலத்தை விட சிறப்பான வாழ்க்கையை இந்த மாநிலம் கொடுத்திருக்கிறது. பொருளாதாரத்திலும் சரி, கல்வியிலும் சரி, இங்கே வாழ்க்கைக்கான ஆதாரங்களை பெறுவதிலும் சரி, பாதுகாப்பான வாழ்க்கையிலும் சரி நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு தான் பேட்டி கொடுப்பார்கள், கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்த நீயா நானா எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது பொதுவா போய் எடுக்கக்கூடிய பேட்டிகளாக இருந்தாலும் சரி, அல்லது உண்மையிலேயே ஸ்டாட்டிஸ்டிக்ஸா எடுத்தாலும் சரி, ஒரு புள்ளி விவரமாக எடுத்தாலும் சரி, தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலமாக இருக்கிறது. இதை திட்டமிட்டு அதாவது வடநாட்டில இருந்து வருகிறவர்கள் கூட, உண்மையிலே தங்கள் மாநிலத்தில் பிரச்சனைகளை அனுபவிக்கிறவர்கள் கூட பாராட்டுகிற ஒரு இடத்தில் தமிழ்நாடு இருக்கு. ஆனா நீங்க இங்க இருந்துகிட்டு அவங்கிட்ட போய் பாரு தமிழ்நாடு மோசமா இருக்கு, தமிழ்நாடுன்னு மோசமா இருக்குன்னு ஒரு விளம்பரத்தை போட்டுக்கொண்டு உங்களுடைய எஜமானர்களான பாஜகவுக்கு விசுவாசமாக இருக்கிறீர்கள். அவர்களை தப்பிக்க வைக்கிறீங்க. தமிழர்களினுடைய உண்மையான பிரச்சனையை விட்டுட்டு பிரச்சனை இல்லாத ஒன்றை உருவாக்கி அதை இந்த அரசின் மேல் கட்டமைக்கிறீர்கள். நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டாரு. அதுக்கப்புறம் 22ஆம் தேதி மீண்டும் தென் மாநில அரசுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒன்றிய பாஜகவுக்கு எதிராக போராடுகிற ஒரு போர்க்களத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நேஷனல் மீடியாவில் அவ்வளவு பெரிய பேசு பொருளாகவும் அவ்வளவு பிரச்சனையாகவும் போயிட்டு இருக்கும்போது நான் இடையில போய் சம்பவம் பண்ணிட்டேன் இதுக்கு மத்தியில அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதே மாதிரி ஒரு சில்லறை சம்பவத்தை இந்த அரசியல் தற்குறி விஜய் செய்து கொண்டிருக்கிறார். இது ஒரு டிராமா மாதிரி, ஒரு திரைப்படத்தில் நடிக்கிற காட்சி மாதிரி திரையில் தோன்றி அவர் ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறாரு. கீழே களத்துல கட் அவுட் கட்டுகிற கூட்டம் எல்லாம் போலீசிடம் அடி வாங்கி இருக்குது. இதை தவிர இவர்களுடைய இந்த திட்டம் ஒருபோதும் பலிக்காது அப்படிங்கிற என்னுடைய கருத்து. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும். தி ஸ்டாண்ட்ஸ், அதாவது ஒட்டுகிற சுவரொட்டியில கூட தி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஒட்டி வச்சிருக்காங்க. இவர்களுடைய அரசியல் அறிவு மட்டும் இல்ல, ஆங்கில அறிவு இவர்களுக்கு எதை பிரச்சனைன்னே சொல்றதுக்கு கூட தெரியல. தி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் உமன்ஸ் ஹராஸ்மெண்டா, உமன்ஸ் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம். தி ஸ்டாண்ட்ஸ் அகேன்ஸ்ட் தான் ஹேஷ்டேக் போட்டு போடணும். இதை ஒட்டி வச்சிருக்காங்க. இப்படித்தான் இந்த தற்குறி கட்சி இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கிறது. இந்த தருணத்துல திமுக பல தடவை தமிழகத்தை ஆண்டு இருக்குது. அந்த ஆட்சி காலங்கள்ல பெண்களுக்கான முன்னேற்றமா திமுக என்னெல்லாம் செஞ்சிருக்கு பெண்களோட முன்னேற்றத்துக்காக அப்படின்றத எதனா சொல்ல முடியுமா? இல்லை, இந்த விஷயத்தை பற்றி தாவேகாவிற்கு கேள்வி கேட்பதற்கு துளி அளவு கூட தகுதி கிடையாது. அவர்கள் வளர்ந்த அளவுக்கு தான் முளைச்சு வர்ற கட்சி, அதை விட்டுருவோம். ஆனாலும் நாம் ஒரு விஷயத்த சொல்லணும். இதுவரை திமுக செய்ததுங்கிறது மிகப்பெரிய மாற்றம். வரலாற்று ரீதியாகவே முதலில் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு. அதை செய்து காட்டுறவர் 1989 இதை செய்து காட்டியவர் கலைஞர். கலைஞர் ஆட்சிக்கு வந்த உடனே 89 ஆட்சிக்கு வந்த உடனே தான் இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறார். அதுவரையிலும் அதாவது அண்ணன் தம்பி தகப்ப யார் எந்த ஒரு ஆண்டம் இருந்து கிடைக்காத ஒரு சுதந்திரத்தை, ஒரு உரிமையை கலைஞர் பெற்றுக் கொடுத்தார். இன்னைக்கும் ஒரு பெண் பிறந்து தன்னுடைய சொத்தில் பங்கு இருக்கிற, தன்னுடைய சொத்துன்னா என்னங்க அர்த்தம்? எங்களுடைய அப்பனுடைய தகப்பனுடைய பங்கு, எங்க அப்பாவுடைய ஹெரிடிட்டியில வர்றது, நான் எங்க அப்பாவுக்கு தான் பிறந்தேங்கிறதுக்கான ஒரு உத்தரவாதம், அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்ததே கலைஞர் தான். ஒவ்வொரு பெண்ணும் நெஞ்சார நினைத்து வாழ்த்த வேண்டிய ஒரு விஷயத்தை, சம உரிமைன்னு சொல்றோம் இல்லையா, பெண்களுக்கு சமத்துவம் சம உரிமை, சட்ட ரீதியான சம உரிமை என்பது திமுக ஆட்சியில் தான் கொடுக்கப்பட்டது. இது வரலாறு. இப்ப சமீபத்துல உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்குல பெண்களுக்கு சம உரிமை உண்டு சொத்துன்னு இப்ப சொன்னிச்சு. எப்போ 2023 24 சொன்னிச்சு. அப்போ 89 எங்க இருக்குது? எந்த காலகட்டம்? அதற்கு முன்னாடி 1923 அப்பவே பெரியாரால் முன்மொழியப்பட்டதை கலைஞர் சாத்தியப்படுத்தினார். ரொம்ப முக்கியமானது. அப்போ இவ்வளவு பெரிய மாற்றத்தை செய்தது திமுக. அது மட்டும் இல்லாம இந்த அரசு வந்ததுக்கு பிறகு பெண்களுக்கு என்று சிறப்பான திட்டங்கள். இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை, எத்தனை கோடிக்கணக்கான பெண்கள் ஏதாவது ஒரு சின்ன தேவைகளுக்காக கூட ஆண்களை தேடி நிற்கிற, வேலைக்கு போகல அல்லது வேற வருமானங்கள் கிடையாது, அவர் கொண்டு கொடுக்கறதெல்லாம் நான் வாழன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுயமாக நிற்கக்கூடிய ஒரு உரிமையை கொடுத்திருப்பது. அவங்க நினைச்சாங்க வேலைக்கு செல்கிறவர்கள் போறதுக்கு மகளிர் பஸ் இலவசம். இன்னும் ரொம்ப முக்கியமானது, படிக்கிற பெண்களுக்கு காலேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் மாசம். அதுக்கப்புறம்
வேலைக்கு வர்றீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க சென்னைக்கு வர்றீங்க அல்லது வேற ஒரு சிட்டிக்கு போறீங்கன்னா, அங்க தங்குவதற்கு உங்களுக்கு இடம் கிடையாது. பெண்கள் வந்து வீட்டுல வேற வசதி இல்ல. அவர்கள் நேரா இங்க வேலைக்கு வராங்கன்னா, அவர்கள் தங்கி வெளியில வந்து வேலை செய்வதற்கு வசதியான தோழி தங்கும் விடுதிகள். நீங்க இந்த மாதிரியான வசதிலாம் எந்த மாநிலத்தில் உண்டு? இதையெல்லாம் நீங்க கணக்கு பார்க்கணும். சோ பெண்களுக்கு உண்மையான பாதுகாப்பை கொடுக்கிற ஒரே அரசு இந்த திராவிட மாடல் அரசு. அது குற்றங்களையும் குறைத்திருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மிக மிக குறைத்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவர அடிப்படையில் தரவுகளை டேட்டா அதை சொல்கிறது. நீங்க உட்கார்ந்துகிட்டு குற்றவாளிகளை மறைத்துக் கொண்டு அயோக்கியர்களை மறைத்துக் கொண்டு இல்லாத பிரச்சனையை பூதாகரமாக கிளப்பி கொண்டிருக்கிறீர்கள். இதன் மூலமாக பாஜகவுக்கு உதவுகிறீர்கள் அப்படின்னு நான் சொல்றேன். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி.